வணக்கம். இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை தான் ஆசிரியர்கள் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல நல்லபடியா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம அம்மா அப்பா. அதே அளவுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா லைஃப்ல யாராலுமே முன்னேற முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமா அம்மா அப்பாவை விட நம்ம டீச்சர்ஸ் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் ஒரு பொசிஷன் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ்க்குலாம் போகிறோம். காலையில் எழுந்துப்போம், பரபரப்பாக கிளம்புவோம், காலேஜ் ஸ்கூலுக்குலாம் போய்டுவோம். திருப்பி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மி தான். ஏன்னா அதுக்கப்புறம் நைட்டு படுத்து தூங்கிடுவோம். ஆனால் காலையிலேருந்து அந்த சாயங்காலம் வரைக்கும் டீச்சர்ஸ் கூட நம்ம இருந்து நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஒரு படி போகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக நம்ம டீச்சர்ஸ் தான். அவங்கள பற்றி இந்த நல்ல நாளில் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு டீச்சரை பற்றி பேசணும் அப்படின்னா பக்கமாக மணிக்கணக்கில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஆசிரியர் தான் நான் சொல்லுவேன். நான் இப்படி சொன்ன உடனே உங்களில் நிறைய பேர் டீச்சர்ஸ் டே அப்படின்றதுனால அவங்கள புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த புகழ்ச்சிக்கு அவங்க உரிய நபராகத்தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்து அவங்கள அவசரமாக கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது ஒரு 2-3 மணி நேரம் தான் நம்ம கூட காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு 5 மணி நேரம் அதிலே வந்து டிவி பார்க்கறது விளையாடுறதுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஞ்சம் மணி நேரம் வீட்டில் இருக்கும்பொழுதே பசங்க நமக்கு அடங்க மாட்டேன்றாங்கன்னு திட்டுவோம். ஒரு சிலர் வந்து அடிக்கவும் செய்வோம் பேரண்ட்ஸ். இந்த 2 பசங்களை வச்சுனே நம்மளால் சமாளிக்க முடியாதவங்க கிளாஸ் ரூமில் ஒரு 40-50 பசங்களை அவங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுற சேட்டைகளெல்லாம் பொறுத்துக்கிட்டு அறிவை வளர்த்து கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்குன்றது உண்மைதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? மாதா பிதா குரு தெய்வம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க இல்லையா? அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அடுத்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆசிரியர்களாகத்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கடவுளே. கடவுள் ஏன் தெரியுமா கடைசியாக இருக்காரு? முதலையே வந்து எல்லா இடத்துலையுமே அவரால் இருக்க முடியுமா? அவருடைய பிரதிநிதியாகத்தான் நம்மளுக்கு வந்து ஆசிரியர்களை கொடுத்துருக்காரு. அவங்க மூலியமா நம்மளோட அறிவை வளர்த்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான். ஆசிரியர்களுக்கு எடுத்துக்காட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, ஏணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஏணியை உபயோகப்படுத்தி லைஃப்பில் நம்ம முன்னேறலாம். அதே மாதிரி தான் ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவை படிப்படியாக நம்ம கற்றுக்கிட்டு லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஆசிரியர்கள் தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை கண்டிப்பாக எந்த இடத்துலையும் நம்ம மறக்கவே கூடாது. ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் டீச்சர்ஸ் டே வருது, டீச்சர்ஸ்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் வந்து டீச்சருக்கு வந்து கவிதை எழுதி தரலாம், ஒரு சிலர் வந்து க்ரீட்டிங் கார்டு கொடுக்கலாம், ஒரு சிலர் வந்து டீச்சருக்கு வந்து பூ கொடுக்கலாம், இன்னும் ஒரு சிலர் வந்து கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் யாருக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு பரிசு பொருளுமே எந்த ஒரு ஆசிரியரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. டீச்சருக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் செய்ய முடியும். என்ன அது தெரியுங்களா? நீங்கள் நல்லா படித்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரும்பொழுது அவன் என்கிட்ட படித்த மாணவன், அவள் என்கிட்ட படித்த மாணவின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. எப்பவுமே மற்றவங்க வளர்றதை பார்த்து யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்படி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டீச்சராக மட்டும்தான் இருக்கும். அவங்க ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள படிக்கட்டாக வச்சு மேலே போகிறவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறினாலும் என்னோட மாணவன் என்னோட மாணவின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி சொல்லக்கூடிய ஒரே நபர் அவங்க ஆசிரியராகத்தான் இருப்பாங்க. இந்த ஆசிரியர் தினத்தில் நான் ஆசிரியர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடவுளை மட்டும்தான் 2 கரம் கூப்பி தலை வணங்கி வணங்குவேன். கடவுளுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் என் தலை வணங்கி அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் நீண்ட ஆயுளும் உடம்புல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் மென்மேல வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹாப்பி டீச்சர்ஸ் டே.